ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்மா சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா உப்புமா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம வீட்டில் உப்புமான்னு சொன்னாவே எல்லாரும் வேண்டான்ட்டு ஓடிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அதை எப்படி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்கங்கிறத தான் இன்றைக்கி உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் அளவுக்கு கருப்பு பீன்ஸை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்துக்கலாம். 3 வரமிளகாய், 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பல் பூண்டு எடுத்து வச்சுக்கலாம். சோம்பு 1/2 ஸ்பூன், 2 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை, 2 சில்லு தேங்காய் எடுத்துக்கலாம். இப்போது தேங்காயை சில்லு சில்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன சின்னதாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கலாம். கூட பூண்டையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே வரமிளகா, பட்டை, லவங்கம், கிராம்பு, தேங்காய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 3யும் சேர்த்துருக்கேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் சிம்மில் வச்சு பொறுமையாக வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறமா தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதையும் இப்போது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கல்லுப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா வெங்காயம் சீக்கிரமாகவே வெந்து சுருண்டு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வெந்து சுருண்டு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்தால் போதுமானதாக இருக்கும். இப்போது இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம். இது நல்ல வாசத்தோட சூப்பராக இருக்கும். இதை நல்லா எண்ணெயிலே கொஞ்சமாக கிண்டி விடுங்க. இது உப்புமாக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபியாக இருக்குங்க. இப்போது இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி விடுங்க. மஞ்சத்தூளோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போது இது கூட தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதையும் இப்போது கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வணங்கி எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிக்கும். இப்போ அது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். நான் மிக்ஸி ஜார் அலசின தண்ணியவே தான் சேர்த்துருக்கேன். இது கொஞ்ச நேரம் நல்லா வெங்காயத்தோடைய வெந்து வரட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு தான் நான் தண்ணி சேர்த்துருக்கேன். இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும். இப்போ இது நல்லா கொதிய ஆரம்பிக்கட்டும். இது கொதியும் போதே வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடும். வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம நிறையா சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ரெசிபி சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கொஞ்சம் நேரம் கொதிஞ்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வேக வச்ச கொட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா ஃபுல்லாக கொட்டையோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வணக்கி விட்டுக்கலாம். பொதுவாக உப்புமானாலே ஓடி போகிறவங்க இந்த கொட்டையோட அதாவது இந்த சுண்டலோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உப்புமா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கிரேவி கொட்டையோட நல்லா சமமாக ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு. இது கொஞ்சம் நேரம் அடுப்புலேயே சிம்மில் வச்சிடலாம். இது வேக வேக நல்லா சுண்டி வர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு எனக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அடுப்பை சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். இது இன்னும் கொஞ்சம் நேரம் ஆச்சுன்னா நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், நல்லா கெட்டியாக திரண்டு வந்துடுச்சு. நம்ம சுண்டல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது உப்புமாக்கு 350 கிராம் அளவுக்கு ரவை எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு 2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 3-4 பச்சை மிளகாயை கீறி வச்சுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலையை நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை கட் பண்ணி எடுத்துருக்கேன். 1/2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன்.
இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா எடுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். நீங்கள் ரவையை சேர்க்கும்போது அடுப்பு சிம்மில் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ரவை போட்ட உடனே தீய ஆரம்பிச்சிடும். இப்போது ரவையை கொஞ்ச நேரம் வணக்கி விடணும். இது கூடவே நான் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ரவை இப்போது எண்ணெயிலேயே நல்லா வறுபட்டு வரணும். அது வரைக்கும் அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா பொறுமையாக வறுத்துக்கலாம். அப்போ தான் உப்புமா நல்லா வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். பாருங்கள், ரவை நல்லா எண்ணெயோடு மிக்ஸ் ஆகி நல்லா பொறுன்னு வறுபட்டு வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகி நமக்கு ரவை நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு. நல்லா மொறுன்னு வறுபட்டுடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போது அதே கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சி வரட்டும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 3யும் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். உப்புமாவுக்கு கடலைப்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகவே சேர்த்துக்கலாம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் ஒட்டுக்காவே சேர்த்துக்கலாம். கடைசியாக இது கூட இஞ்சியும் சேர்த்துக்கலாம். நீங்கள் இஞ்சி இந்த ஸ்டேஜில் சேர்க்குறதுக்கு பதிலாக வெங்காயம் வதங்கி வந்ததுக்கப்புறமா கூட சேர்த்துக்கலாம். நான் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்திருக்கேன். இது இப்போது எல்லாத்தையும் ஒட்டுக்காவே வணக்க ஆரம்பிச்சுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் வெங்காயம் இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வெந்து வரும். வெங்காயம் உப்பு சேர்த்தனதுக்கப்புறமா நல்லா பொன்னிறமாக வதங்கி வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் தெளிஞ்சதுக்கப்புறமா நான் 4½ டம்ளர் அளவுக்கு தண்ணியை நல்லா சுட வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கூடவே உப்புமாவுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இப்போது இது நல்லா கொதிஞ்சு வரட்டும். கொதியும் போதே வெங்காயமும் நல்லா வெந்து வந்துடும். இப்போது இது கூட வறுத்து வச்ச ரவையை சேர்த்துக்கலாம். ரவை சேர்த்தும்போது கைவிடாமல் கிண்டி விடுங்க, இல்லைன்னா ரவை கட்டி கட்டியாக ஆயிரும். அதனால் ரவையை கொட்டும்போது கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போது ரவையை நல்லா கிண்டி விட்டு உப்பு அளவு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு சிம்மில் இருக்கணும். இப்போது தண்ணி நல்லா சுண்ட ஆரம்பித்து ரவை இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, 1½ டம்ளர் ரவை நான் போட்டதுக்கு 4½ டம்ளர் அளவு தண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட ஒரு 1/2 டம்ளர் சேர்த்து விட்டுக்கலாம். இப்போது நல்லா ரவை வெந்து வர ஆரம்பிச்சிடுச்சு. பாருங்கள், இப்போது நல்லா கொஞ்ச நேரம் சிம்லேயே வச்சதுக்கப்புறமா நல்லா உதிரியாக வர ஆரம்பிக்கும். உப்புமாவுக்கு சூப்பரான சைட் டிஷ் ரெசிபினா கண்டிப்பாக இந்த சுண்டல் மட்டும்தாங்க. ஒரு முறை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த மாதிரி உப்புமாவும் சைட் டிஷ்ஷாக இந்த சுண்டலும் செஞ்சு பாருங்கள். இதை தவிர வேறு எந்த சைட் டிஷ்ஷுமே திரும்ப செய்யவே மாட்டீங்க. கொஞ்சமாக உப்புமா எடுத்து அது கூட கொஞ்சம் சுண்டல் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே அள்ளி வாயில் போட்டோம்னா அதோட டேஸ்ட்டில் நீங்கள் உங்களையே மெய் மறந்துடுவீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு முறை செஞ்சு பாருங்கள். இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப உங்கள் பசங்க இதை மட்டும்தான் கேட்பாங்க. உப்புமா வேண்டான்னு சொல்லவே மாட்டாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.